தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம புதுமையாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஹரிஷோட வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத எடுத்து பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவு. ஸோ இந்த முயற்சி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ லெட் அஸ் see if it is successful அப்படின்னாக்கா மேலே ஃபர்தர் வீடியோஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ ஹரிஷ் வணக்கம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் அதுவும் இப்போ தான் நம்ம பிரேக்கிங் நியூஸ் ஏஜில் இருக்கோம் இல்லையா? எவ்ரி 10 minutes 15 minutes 20 minutes ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன தகவல்கள், செய்திகள், எது வந்து இப்போது பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் வந்துட்டு ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கில் வந்து நீதிபதிகள் விலகியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற முக்கியமான காரணம், உச்சநீதிமன்றத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் மாற்றம், அந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி அவங்க சவுக்கு சங்கருடைய தாயார் அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதை விட்ரா பண்ணிட்டாங்க. பட் அந்த மனுவில் வந்து நீதிபதிகள் குறித்து சில வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருந்ததாக அரசு தரப்பு நீதிபதிகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டிஷனை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி விலகியிருக்காங்க. இது முதல் முறை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்எம் சுந்தரேஷ், உச்சநீதிமன்ற நீதியரசர் எம்எம் சுந்தரேஷ் கூட இந்த பெட்டிஷன் வந்தபொழுது, உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்தபொழுது அவரும் விட்ரா பண்ணிக்கிட்டார். அஃப்கோர்ஸ் அவர் ரீசன் எதுவும் சொல்லலை, பட் தென் அவர் விட்ரா பண்ணிக்கிட்டார். ஸோ இது வந்து தொடர்கதையாக இருக்குது, ஒரு சிந்துபாத் கதை மாதிரி இது வந்து நீண்டுக்கிட்டே இருக்குது. வாட் ஷுட் ஹவ் ஐடியலி பீன் ஒரு பெட்டிஷன், ஆட்கொணர்வு மனு, ஒரு குண்டர் சட்டம் போடப்படுகிறது, அதுக்கு ஆட்கொணர்வு மனு தான் தீர்வு. ஆட்கொணர்வு மனு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் வருது. நீதிமன்றம் அதை வரிசைப்படி தான் எடுத்துக்கணும். வரிசைப்படி எடுத்துக்கல அப்படின்னும் பொழுது, வரிசைப்படி எடுத்துக்காமல் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பெட்டிஷன் வேறு இருக்கலாம், அவங்களோட கிளைம் வேறு இருக்கலாம், பட் தென் க்ரக்ஸ் ஆஃப் இட் அதுதான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னும் பொழுது அது உச்சநீதிமன்றம் அதற்கு இசைவு தெரிவித்து அவருடைய வழக்கை உடனே விசாரிக்கணும்னு எடுத்து அவங்க இப்போ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த விஷயத்தை கொண்டு வந்து இதை வந்து இப்போ தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போது அரசாங்கம் வந்து வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட அப்படி தான் தோணுது. இந்த விவகாரம் வந்து ஆக்சுவலாக அந்த பெட்டிஷன் விட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்டிஷனை மேற்கோள் காட்டி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா அவங்க ரொம்ப பர்டினன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா, நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது போலீஸ் ஆஃபீஸர் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணாரோ அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு கமிஷனருக்கு, சென்னை கமிஷனருக்கு, இந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் இவரை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காப்பியை நீங்கள் ஏன் வந்து கொடுக்கல அக்யூஸ்டுக்கு அப்படின்ற டிடெயினிக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரில. அவங்க அரசாங்க தரப்புலன்னு சொல்லக்கூடியது என்னன்னாக்க, இவர் தொடர் குற்றவாளியாக இருக்கிறார் அப்படின்றத வந்து அவங்களுடைய தரப்பு வாதம். ஒரு அரசு வந்து தவறு செய்யுதுன்னா விமர்சனம் வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். ஆனால் அந்த விமர்சனங்களை வந்து தனக்கு எதிராக வைக்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களும் சரி, அமைச்சர்களும் சரி பார்க்குறாங்க. சம்மந்தமில்லாத வழக்குகள் தொடக்கிறாங்க. நேத்தி பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பாமகவை சேர்ந்த ஒரு நபர், அவர் வந்துட்டு விக்கிரவாண்டி தேர்தலில் ஏதோ ஒரு கருத்து தெரிவித்தார் அப்படின்றதுக்காக அவர் வட மாநிலங்களுக்கு டூர் போயிருந்த பொழுது அங்கே போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா சரி, நீங்கள் விக்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஹம்பிள்னஸ் இருக்கணும். அதாவது உங்களுடைய வெற்றியின் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு தன்மை, ஒரு மிதப்பு, இருமாப்பு வந்துடக்கூடாது. ஆனால் அந்த இருமாப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். எடுத்துக்கிட்டு நேற்று கூட ஒரு பெட்ரோல் பாம் போட்டிருக்காங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரங்கள் அது வந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டு கொண்டதாக தெரியலை. இப்போது நீங்கள் இங்கே வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளச்சாராய மரணம்லேருந்து ஆரம்பித்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்கிற பொழுது, காவல்துறை மீதே இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது வந்து குறைந்து கொண்டே வருது. இப்போ நீதிமன்றம் பார்த்திங்கனாக்கா நேத்திக்கு சொல்லியிருக்காங்க, சங்கர் ஜெய்வால் அப்புறம் உள்துறை செயலாளர் இவங்கெல்லாம் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு
அவங்க மேலே ஏன் உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படின்னும் பொழுது இவ்வளவு இங்கே பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு யார் எதிர்கருத்து தெரிவித்தார்கள் அப்படின்றவங்கள தேடி தேடி கொண்டு போய் நான் கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமில்லை. சாட்டை துரைமுருகனை வந்து கைது பண்ணாங்க. இங்கே ஐ திங்க் தென்காசியிலேருந்து கைது பண்ணி கூட்டு வந்தாங்க. 30 போலீஸ் போயிருக்காங்க. நான் கூட ஒரு 15 பேர் போயிருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா என்னெல்லாம் கைது பண்ண வரும்போது ஒரு 15 பேர் தான் வந்தாங்க. ஸோ 30 பேர். ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா 30 பேர் போயிருக்காங்க. இப்போ இந்த 30 பேரை நீங்கள் அங்கே அனுப்புகிறீங்க, அங்கேருந்து இங்கே கூட்டு வரீங்க. இது செலவு என்ன? இவங்களுடைய நேர விரயம் என்ன? இந்த 30 போலீஸ் வேறு ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு பார்த்துட்ருக்கலாம்ல. சரி, வந்தவங்கள்ட்டேருந்து ஒரு ஃபோனை பிடுங்கிறதுக்காக தான் நீங்கள் வாங்கினீங்கன்ற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ வட மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, தென்காசிக்கே 30 பேர்னா வட மாநிலத்துக்கு கண்டிப்பாக ஒரு 10 பேராக தான் அனுப்பியிருப்பாங்க. அப்போ அந்த 10 பேரை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா இவங்க போகிறது வர்றது, போக்குவரத்து செலவு, இது எல்லாமே அரசாங்கத்துடைய எக்ஸ்பென்ஸு. அண்ட் இதனால் என்ன சாதிக்கிறீங்க அப்படின்றதான் கேள்வி. இவன் இதனால் விமர்சனம் பண்ணுறோம் பண்ணாமல் இருக்க போகிறானா? அப்போ கைது நடவடிக்கை வந்து ஒருத்தருடைய விமர்சனத்தை இன்னும் அதிகப்படுத்தும்ல. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா விமர்சனம் பண்ணுறவங்க குறைஞ்சிருவாங்க. இப்போ சங்கர் பேசலை, சாட்டை துரைமுருகன் அமைதியாக்கப்பட்டு விட்டார், இடும்பாவனம் கருத்தையும் வந்து அசிங்கப்படுத்தியாச்சு. இவங்கெல்லாம் வந்து பொது வழியில் இது திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்து கொண்டு இருந்த நபர்கள், இவங்களெல்லாம் சைலன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது. தன்னுடைய நிர்வாகத்தை சரி பண்ணி அதன் அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை வாங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இவங்களுக்கு வராது போல இருக்கே. திரும்ப திரும்ப இந்த மாதிரியான வழக்குகள், இது மாதிரி போலீஸ் நடவடிக்கைகள், இதில் தானே இவங்க இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு நிர்வாகம் என்பது தன்னுடைய நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும், அல்ல அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமே வருவது மாதிரி தெரியல. அப்படி தான் இருக்குது. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மாதிரி தான் இந்த விவகாரம் போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராய மரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த இறந்தவங்களோட குடும்பத்துக்கு கொடுத்தாரு. ஆனால் தனியார் பள்ளியோடைய வாகன ஓட்டுநர் சிறு குழந்தைகள் அவங்களுடைய உயிர்கள்லாம் காப்பாற்றினதுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. இது கடுமையான விமர்சனத்தை பார்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஏற்கனவே இதில் வந்து இடமளவில் நம்ம வந்து இதை பற்றி பேசியிருக்கோம். கள்ளச்சாராய மரணம்ன்றது அரசாங்கத்துடைய மெத்தன போக்குனால்தான் இது நடந்திருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சிபிசிஐடி 2022 இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நோட்டு அனுப்புகிறாங்க, அவங்க ஒரு அறிக்கையை அனுப்புகிறாங்க. நோட்டில் அறிக்கைன்னு சொல்லலாம். டிஜிபி அந்த அறிக்கையை ஃபார்வர்ட் பண்ணுறாரு உள்துறை செயலாளருக்கு. உள்துறை செயலாளர் அது மேலே ஒர்க் பண்ணலை அப்படின்றதான் உண்மை. அப்போது 2022 இது நடக்குது. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை அமைக்கப்படுது. சிபிசிஐடி விசாரணையின் அடிப்படையில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படுது. அதன் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற பரிந்துரைகளும் வழங்கப்படுது. இந்த பரிந்துரைகளை ஆமோதித்து அவர் கூடுதலாக சில பரிந்துரைகளுடன் டிஜிபி அனுப்புகிறார். இது எல்லாத்தையும் நீங்கள் கிடப்பில் போட்டிங்கன்னா திரும்பவும் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே இவர் ஓடி போய் என்ன சொல்கிறாருன்னா 10 லட்சம் அப்படின்னு இவர் வந்து அறிவிக்கிறார். அப்போது இங்கே பிரச்சனையை சமாளிப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது கூட முன்கூட்டியே சமாளிக்க தெரியல. பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அல்லது அந்த தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டம். இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அப்படின்றது வந்து இன்றைக்கி முடிய போகிற விஷயம் கிடையாது. இது காலங்காலமாக நடந்து வந்துட்டுருக்குன்ற ஒரு விஷயம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது இது நாள் வரையில் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இப்போ கூட முதலமைச்சரும் உதயநிதி அவர்களும் வந்து போகணும், பகுதி மக்களை போய் பார்க்கணும் சொல்லியிருக்கு. இது மாதிரி அவங்க போய் ஆய்வு மேற்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுருவோம். பட் ஒரு தீர்வை நோக்கி ஒரு அரசாங்கம் பயணிக்கணும்ல, அது கூட இங்கே இல்லையே அப்படின்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்டு மிக முக்கியமாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய, ஏதோ எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னால் தான் நீங்கள் தான் அதை வந்து சட்டமன்றத்தில் வந்துட்டு மடைமாற்றம் பண்ணிடுறீங்க, இல்லை அது வந்து ஒளிபரப்பாமல் செஞ்சிடுறீங்க, இல்லை அவர் சொல்கிறத கண்டுக்கிறதே கிடையாது. அவர் கதறினார், இந்த கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுகிறது, இது கண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி, இல்லை இது கவனத்தில் எடுத்துக்கோங்க, இது மேல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொன்ன போதும் கூட கள்ளக்குறிச்சியோட எம்எல்ஏ
அவரும் அதை குறிப்பிட்டு பேசிய பொழுதும் கூட இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தனாலே லைவ் டெலிகாஸ்ட் கட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அரசாங்க தரப்பு பேசுவதற்கு முன்னாலே அரசாங்கம் சார்பாக அப்பாவு பேச ஆரம்பிச்சிடுறார். இதுவும் அங்கே நடக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட நாம் கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளவு கேள்விகள் இந்த அரசாங்கத்தை நோக்கி வைக்கப்படுது. இது எதற்குமே ஒரு நேரடியான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய இடத்துல முதலமைச்சர் இல்லை. மாறாக ஓடி போய் அந்த சமாளிக்கிறது, அதாவது தீர்வை நோக்கி போகிறது அப்படின்றது இல்லாமல் இதை இப்போதைக்கு சமாளித்து பிஆர் ஒர்க் என்ன பண்ணலாம், பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்றத வந்து சரி கட்டலாம் அப்படின்றதுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றது மட்டும்தான் இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு ஒரு டீமே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் டீமே வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த சினிமாவில் 11 பேர் கொண்ட குழு அடைமொழிகள் தயாரிக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அது மாதிரி 15 பேர் கொண்ட குழு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, டைரக்டருக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு. ஆமாம். இந்த ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் போனீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குழுன்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு 15-16 பேர் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லோரும் வந்து அவங்களுடைய இன்புட்ஸை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் கலந்துக்கட்டியாக ஒரு ஸ்டோரி உருவாகும். அந்த மாதிரி இங்கே ஒரு 15 பேர் வச்சுருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா, இன்றைக்கி என்ன நியூஸு, அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கி என்ன நியூஸ், இந்த நியூஸ் வரவிடாமல் செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதையும் மீறி வந்தால் யாரால் வருகிறதுன்னு பார்த்து அவனை எப்படி டார்கெட் பண்ணலாம், இதையும் மீறி அந்த நியூஸ் பெருசாக ஆகுது அப்படின்னா இதையும் மடைமாற்றம் செய்வதற்கு என்ன மாதிரி நாம் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் என்ன கொண்டு வரலாம், இது மட்டும் யோசிக்கிறாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக யோசிக்கிறாங்க. 3.5 ஆண்டுகளாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆனால் இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கறது அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தாலையும் கேள்வி கேட்கப்படுது. கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த 10 லட்ச ரூபாங்கிறது பெரும் தொகை, இவ்வளோ தொகை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கள்ளச்சாராயம் அருந்துனது குடித்தது வந்து தவறு, குடித்தவங்களுக்கு இந்த நிவாரண தொகை போகுது அப்படிங்கிறது அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 70 பேர் இறந்துருக்காங்க. 70 பேர் அப்படின்னா தலைக்கு 10 லட்ச ரூபான்னு வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் மக்களுடைய பணம் வந்து இதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய கேள்வி, இந்த 7 கோடி ரூபாயை நீங்கள் விழிப்புணர்வுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ அங்கே செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று டிஐபிஆர் செக்ஷன் இருக்குது. டிஐபிஆர் செக்ஷன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட போட்டிருக்கலாம். அவங்க டிஐபிஆர் எதுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க ஹரீஷ்? வேறு எந்த அரசாங்கமும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் தான் அதிகப்படியாக டிஐபிஆர் பயன்படுத்தப்படுகிறது. எதுக்கு தெரியுமா? அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு உட்கார வச்சுட்டு ஒரு தொலைக்காட்சிக்கும் ஃபோன் பண்ணி இதை நீ போடலாம், இதை நீ போடக்கூடாது, இதை ஏன் நீ போட்ட செய்தியா, இதுக்கு மட்டுமே அண்ட் விவாதங்கள் அப்படின்னு தலைப்பே கொடுக்கப்படுது. டிஏபிஆர்லேருந்து தலைப்பு போகுது, என்ன விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். 80% விவாதங்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக, நான் சொல்கிறது வந்து 2022 இது என்ன ஒற்றை தலைமை அப்படின்ற அந்த கோஷம் வர ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள், 2.5 ஆண்டுகளாக 80% விவாத தலைப்புகள் அதிமுக பற்றி தான். அதாவது திரும்ப 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 அதிமுகவில் குழப்பம் அப்படின்றதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் பதிய வைக்கணுன்றதுக்காகவே செய்யப்பட்ட விஷயமாக தான் அதை பார்க்க முடியுது. அப்போது அவங்களுடைய ஃபோக்கஸ், டிஐபிஆரோட ஃபோக்கஸ் மக்களிடம் அரசு திட்டங்கள் இருந்தால் தானே கொண்டு போய் சேர்க்க முடியும். சரி, திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கா அப்படின்னா இல்லை. மாறாக இவங்க ஸ்ட்ராட்டஜி செய்வதற்கு ஒரு வார் ரூமாகவே மாறி இருக்குது டிஐபிஆர்ன்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. இது வந்து அன்பிரசிடென்டட். இப்போ கூட ஒரு நிமிஷத்துக்கு 5 அரசு திட்டங்களை ரீல்ஸாக எடுத்து அனுப்புனா அந்த ரீல்ஸை வந்து நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டிஐபிஆர். என்ன அரசு திட்டங்கள் இருக்குது, என்ன சொல்ல முடியும் அதில்? சரி, அரசு திட்டங்கள் எது செயல்படுத்தப்படுது முறையாக? ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை, இதை நீ எப்படி மாற்ற முடியும், இல்லை மறைக்க முடியும்? இது மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம், சரியா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து வரியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு மின்சார கட்டணத்திலேருந்து பால் விலையிலிருந்து எல்லாமே உயர்த்தி இருக்கீங்க. அடுத்து போக்குவரத்து துறையில் பார்த்தோம்னா பெண்களுக்கான அந்த மானியம் அப்படின்றதை கழித்து விட்டு மற்றவர்களுக்கு அப்படின்றத வந்து டிக்கெட் விலை ஏறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பஸ்ஸோடைய கண்டிஷன்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க, சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. சென்னை மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களை வேலை எடுப்பது அப்படின்றதுக்கு கான்ட்ராக்ட் விட போவதாக, அதாவது தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட போவது போல் ஒரு இது அறிவிப்பு
வெளியிட்டிருக்காங்க. அப்போது இங்கே நிர்வாகம் வேறு என்ன தான் செய்யுது? ஒரு அரசாங்கம் கடந்த அரசாங்கத்திலேருந்து நாங்கள் இதை பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு துறையில் இவங்களால் காண்பிக்க முடியுதா? எதுவுமே இல்லைன்றதான் நம்மளால் பார்க்க முடியுது. சட்டம் ஒழுங்கு மோசமாகிடுச்சு. அம்மா உணவகத்துக்கு பார்க்கறதுக்கு போகிறார் முதல்வர், ஆனால் அங்கேயே வந்து அவருடைய ஸ்டண்ட் எடுபடலை. இப்படி சொல்லிகிட்டே போகிறான் திமுக அரசு. இது வரைக்கும் எதுவும் செய்யலை. 21 கோடி ரூபாய் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 21 கோடி ரூபாய் மாநிலம் முழுக்க அம்மா உணவகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் 21 கோடி ரூபாய் வச்சுட்டு நீங்கள் சரிப்படுத்த முடியுமா? 2 ஆண்டுகளாக, நான் சொல்கிறது கடந்த 3.5 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக அம்மா உணவகங்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய தரம் வந்து வெகுவாக குறைந்து விட்டது. பாதி அம்மா உணவகங்கள் இழுத்து மூடிட்டாங்க. ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆமாம். அப்போ எங்கேருந்து நீங்கள் வந்து இதை சரி பண்ண போகிறீங்க, இதை வந்து முறைப்படுத்த போகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ அதுவும் ஒரு ஸ்டண்ட்டு தான். இப்படி தொடர்ந்து பல ஸ்டண்ட்டுகளை இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்த விஷயத்துக்கு போவோம். நீங்கள் தான் சொன்னீங்க இந்த தகவலை. பிரசாந்த் கிஷோரை வந்து அதிமுக தன்னுடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேருந்து வந்த செய்தி? தந்தியில் பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் பிரசாந்த் கிஷோர் வந்து அரசியல் ரீதியாக பீகார் எலெக்ஷன் மையப்படுத்தி போயிட்டுருக்காரு அப்படிங்கிறப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்கா? முக்கியமாக பிரசாந்த் கிஷோருடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது கடந்த தேர்தல் பொழுது பார்த்தோம்னா பாரதிய ஜனதா வந்து 300 தொகுதிகளையும் கடந்து வெற்றி பெறும்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம். அவர் இன்னொன்று சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்களே குறைத்து மதிப்பிடக்கூடாது. 2021 எல்லாரும் 30 சீட் 40 சீட் தான் வரும்னு சொன்னாங்க. நான் சிஎம் ஸ்டாலின் கிட்டே வந்து சொன்னது, அவங்க வந்து 80 சீட் கிட்ட நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்கள குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நானே சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரை ஒர்க் பண்ண ஆரம்பித்தது அதிமுகவுக்கு தான். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேரலாக திமுகவுடன் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவர் வந்து அவர்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் அவர் திமுகவுக்கு ஒர்க் பண்ணார். திமுகவுக்கு ஒர்க் பண்ணி 2021 தேர்தல் நம்ம பார்த்தோம். இப்போ திரும்ப அப்போ அந்த சமயத்தில் சுனில் அதிமுகவுக்கு ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது ராபின் ஒருத்தர் அப்ரோச் பண்ணாதான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இது ஃபுல்லாக தெரியல. பட் பிரசாந்த் கிஷோரை இப்போ திருப்பி எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி பிரசாந்த் கிஷோர் இல்லைனாலும் அவருடைய ஏஜென்சி இருக்கு இல்லையா, ஐபேக் தான் வந்து ஆந்திரா எலெக்ஷனில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்காக வேலை பார்த்தாங்க. பட் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே படுதோல்வியில் சந்திச்சார். இல்லை, ஐபேக் வேலை பார்த்துருந்தாலும் இவர் பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வந்தார், சந்திரபாபு நாயுடுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், வாய்ப்பு இருக்குன்னாரு. ஜெகன்மோகன் வில் ஃபேஸ் த வேர்ஸ்ட் டிஃபீட்னு சொன்னார். எனக்கு தெரிந்து ஐபேக்லேருந்து பிரிந்து போய் ஒரு குரூப் தான் அங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஜெகன்மோகனுக்கு. ஸோ ஜெகன்மோகன் வந்து ஜெயிக்க மாட்டார்ன்றது ஆரம்பத்துலேருந்தே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது அதிமுகவுடைய பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதிமுகவுடைய இன்றைக்கி அதிமுக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சவாலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைந்து இருக்கிறது, அதிமுகவுக்கு அதனுடைய சின்னம் இருக்கிறது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார், தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார், பொதுக்குழு செயற்குழுவாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார், தேர்தல் ஆணையமும் அதை அங்கீகரித்து விட்டது. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததையும் நீதிமன்றங்கள் அங்கீகரித்து விட்டன, உச்சநீதிமன்றம் வரையில். நீங்கள் வேணுன்னா சிவில் கேஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டாங்க. சிவில் கேஸ் போட்டுக்கோங்கனாலே அது முடிந்து போன கதை தான். சரியா, இது வரைக்கும் போட்ட சிவில் கேஸ் எதுவும் ஜெயிச்சதாக வரலாறும் கிடையாது கட்சி விவகாரங்களை பொறுத்த வரைக்கும். சரி, ஹேவிங் செட் தட், அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் முக்கியமாக சொல்லலாம். பலர் வெளியேற்றப்பட்டிருக்கலாம், 3 பேர் முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்து திருமதி சசிகலா, இன்னொன்று டிடிவி தினகரன், 3வது பழனிசாமி, இவர் பன்னீர்செல்வம். ஸோ இந்த 3 பேரில் டிடிவி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவரை நம்ம கண்டென்ஷனுக்குள்ளே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேபி நாளைக்கு ஒரு அலையன்ஸ்னு வரும்போது டிடிவியும் சசிகலாவும் வெளியேறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஓபிஎஸ். ஆமாம், ஓபிஎஸ் தான். திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியேறியதாக இருக்கட்டும், அவங்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள் எதையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைத்ததாக தெரியலை. அதிமுக மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைத்ததாக தெரியல. பட் அதை நீங்கள் தினகரனுக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ நீங்கள் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்,
தினகரன் பார்த்தீங்கன்னாக்கா 2019 தேர்தலாக இருக்கட்டும், 2021 தேர்தலாக இருக்கட்டும், அதிமுகவுடைய தோல்விக்காகவே பாடுபட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய விமர்சனங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பெரும்பான்மையாக அதிமுகவுக்கு எதிராகத்தான் இருந்தது. அப்படின்னு அதிமுகவை தேர்தல் மக்கள் களத்தில் வந்து தோற்கடித்து நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னாரு. அதை மையப்படுத்தி தான் அண்ணாமலையும் பிரச்சாரத்தில் வந்து தினகரன் தலைமையில் அதிமுக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் அவருடைய ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு தான். ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த தேர்தலில், அதாவது நம்ம சொல்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா ராமநாதபுரத்தில் அவர் வந்து பலாப்பழம் சின்னம் அப்படின்னு எடுத்து ரெட்டைலைக்கு எதிராகவே போட்டியிடுறாரு. அது வீழ வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இவங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்காமல் திருமதி சசிகலா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஐ திங்க் அந்த ஓப்பன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழைப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, திருமதி ஜானகி எம்ஜிஆர் போல திருமதி சசிகலா அவர்களும் பரந்த மனதுடன் இந்த கட்சியுடைய வெற்றி அப்படின்றதை மையமாக வைத்து இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமைக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. ஐ திங்க் இட்ஸ் எ வெரி வெல்கம் ஸ்டேட்மெண்ட் அவரிடமிருந்து. ஸோ அதனால் அவங்க அந்த ஆப்ஷன் மட்டும்தான் நான் வந்து ஒரு ஓப்பன் ஆப்ஷனாக பார்க்குறேன். மற்றது எதையுமே நான் ஓப்பன் ஆப்ஷனாக பார்க்கல. ஸோ பர்செப்ஷன்னு வரும்பொழுது இன்றைக்கு அதிமுகவில் பெரிய குழப்பம் எதுவும் கிடையாது. அதிமுக வலிமை எடுத்துகிட்டு இருக்கிறதா இங்கே அதிமுகவில் குழப்பம் கிடையாது. ஆனால் அதிமுகவில் குழப்பம் இருப்பது போல ஒரு பர்செப்ஷனை இங்கே மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக தினம் தினம் வந்து ஒரு விவாதம். இப்போ ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஸ்டூடியோவுக்கு வரத்துக்காக என் வீட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரோட்டில் ஒருத்தர் மறித்து, ஒரு அதிமுகவுடைய தொண்டர் மறித்து என்கிட்ட பேசுகிறார். என்னுடைய வீடியோக்கெல்லாம், உங்களுடைய வீடியோக்கெல்லாம் நான் அதிகம் பார்ப்பேன், நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தினம் 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 போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க டிவியில், அதிமுகவில் பிளவுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த நிலைய வித்வான்கள்னு ஒரு 4-5 ஆளுங்களை வச்சுக்கிட்டு இதை தொடர்ச்சியாக வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இந்த பர்செப்ஷனை மாற்றி அமைப்பதற்கு அதிமுகவில் பிளவு இல்லை. திருமதி சசிகலா அவர்கள் என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்றது தனியாக வச்சுருவோம். பட் இன்றைக்கு அதிமுக ஒருமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறது. இதில் சிலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால் அது பிளவுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்களா அப்படின்னு வேணால் கேட்கலாம். ஆனால் ஒருங்கிணைப்பு அப்படின்றது வந்து தவறான அந்த வாதமே தவறான வாதம் அப்படின்றத எடுத்து சொல்வதற்கு ஒரு எஃபர்ட் போடணும், அதிமுக சைட்லேருந்து போடணும். பட் அதையும் கடந்து இன்றைக்கி வந்து பர்செப்ஷனில் சப்போஸ் பிரசாந்த் கிஷோர் வந்து அவருடைய ஐபேக், இஃப் நாட் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஐபேக் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது என்றால், ஆதரவு தெரிவிக்கிறதுன்றத விட அவங்கள வந்து அசைன்மெண்ட்டாக எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பர்செப்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்ஷை கொடுக்கும் தான் நான் பார்க்குறேன். இந்த செய்தி மூலமாக சுனில் மூலமாக காங்கிரஸ் கூட அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது இப்போ மாறுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பெர்செப்ஷன் வந்து ஏற்படுது. ஸோ அப்போது காங்கிரஸையும் பாஜகவும் சேர்ந்து அதிமுக எதிர்க்கிறத தான் பார்க்க முடியுது. நேற்றைய நாடாளுமன்ற நிகழ்வுகள் கூட அப்படி தான் இருந்தது. சி.வி. சண்முகம் அவர்கள் பாஜக விமர்சிக்கிறாரு, தம்பிதுரை அவர்கள் காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ப. சிதம்பரம் அவர்களை சுட்டி காமிச்சே வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் தான், கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான், இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் மாநில பட்டியல் கொண்டு வரணும், நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்கிறீங்க, இது எந்த வகையில் சாத்தியம்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ காங்கிரஸையும் பாஜகவும் எதிர்க்கும் அந்த ஒரே மனநிலைக்கு அதிமுக வந்துட்டு அதை பார்க்க முடியுமா? இல்லை, காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கும் மனநிலை அப்படின்றத விட நாம் வந்து ஈக்விடிஸ்டண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து சரியான ஒரு அரசியல். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றுக்கு கூட வருண்கிட்ட பேசும்பொழுது இதை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, அதனால் அது தொடர தான் விரும்புவார்கள் இப்படின்னு ஒரு பரப்புரையை வந்து இங்கே கொண்டு போகிறாங்க. வெற்றி கூட்டணி அப்படின்றது யாரால் அப்படின்ற கேள்வியும் வருது. இப்போ நீங்கள் திமுக மீது சவாரி செய்து காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அது வெற்றி கூட்டணி, அந்த வெற்றி கூட்டணிக்கு இவங்க துணை இருக்கணும்னு சொல்லலாம். காங்கிரஸால் திமுக வெற்றி பெறும் அப்படின்ற நிலை இருந்தால் அது பரஸ்பர உறவு கொண்ட கூட்டணி. அதாவது
காங்கிரஸுடைய உதவி இருந்தால்தான் திமுக ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்ற சூழல். அதுதான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் மீது சவாரி செய்தாலும் அது வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்க போகுது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், ஆர் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸும் இது திமுகவும் ஒன்று தான், அண்ணா திமுகவும் ஒன்று தான். நீங்கள் இப்போ திமுகவோட பயணித்ததுனால நீங்கள் 3.5 ஆண்டுகளில் என்ன நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நான் எம்எல்ஏக்களை கெயின் பண்ணியிருக்கேன், எம்பிக்களை கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். நீங்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கெயின் பண்ணியிருக்கீங்க. திமுக போனாலும் அதுதானே வரப்போகுது அப்படின்றத நான் சொல்லக்கூடியது. ரெண்டாவது, அதிமுகவோட போகும்பொழுது இன்றைய அரசாங்கத்துடைய அந்த பிரச்சனைகளையும் சேர்ந்து நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு மேலே இருக்கிற அதிருப்தி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கம் நீங்கள் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. உங்களை எந்த இடத்துலையும் இன்க்ளூட் பண்ணல. ஒரே ஒரு வாரியம் இருந்தது காங்கிரஸுக்கு, சிறுபான்மை நல வாரியம்னு நினைக்கிறேன். பீட்டர் அல்ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்க, அதையும் பிடுங்கிட்டாங்க. அப்போது இங்கே எந்த பலனும் கிடையாது இவங்களுக்கு. இப்போ இதை மடைமாற்றம் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஸ்லீப்பர்ஸ் இல்லைன்னா ஆளூர் ஷானவாஸுக்கு எம்எல்ஏ பதவியை தருவதற்கு திரும்ப தயாராகவே இல்லை. திமுக நிர்பந்தப்படுத்தி தான் அவங்க கொடுத்தாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன் நான், விடுதலை சிறுத்தைகள் ஒரு கால், நான் சொல்வது இது நடக்கும்னு நான் சொல்ல வரல, ஒரு கால் விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவுடன் பயணிக்கப் போகிறது என்றால் ஆளூர் ஷானவாஸ் நேராக போய் திமுகவில் சேர்ந்துருவார். ஏன்னா அவர் திமுகவுடைய கைத்தடி. எப்படி காங்கிரஸில் பீட்டர் அல்ஃபான்ஸோ அந்த மாதிரி தான் இவரும் இங்கே. அப்போ இங்கே வந்துட்டு என்னென்னா, அவரை வைத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன, எடப்பாடியாரை நம்பி நாங்கள் என்ன தெருவில் போய் நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் ஸ்டாலினை நம்பி நாங்கள் என்ன தெருவில் போய் நிற்கிறதா என்று விடுதலை சிறுத்தை கட்சி 2018 யோசித்திருந்தால் ஸ்டாலின் 2019 வெற்றி பெற்றிருக்க முடியாது, 2021 வெற்றி பெற்றிருக்க முடியாது, 2024 வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி யோசிக்காததன் காரணமாகத்தான் திமுக வெற்றி பெற்றது. இப்போ திமுகவுக்கு என்ன காலத்துக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கா? இல்லை, இப்போது மாநிலத்தில் தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாகிட்டு வருது. விசிகா திமுக கூட்டணியில் இருக்காங்க, விசிகா திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்கிறப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி குறையாதா? இல்லை, குறையாதான்றதை விட நீங்கள் திமுக எந்த காலத்துலேயும் விசிகாவுடைய வளர்ச்சிக்காக பாடுபட போகிறதில்ல. அவங்க பொது தொகுதி கேட்டும் கொடுக்காததற்கு காரணமும் அதுதான். ரெண்டாவது, தொகுதிகளை உயர்த்தியும் கொடுக்காததற்கு காரணமும் அதுதான். சரியா? அப்போது இதையெல்லாம் செய்ய போகாத திமுகவில் நீங்கள் ஒட்டி கொண்டிருப்பதனால என்ன பலன், என்ன பயன்? உங்கள் சமூகத்திற்கும் பிரச்சனை, ஒன்றும் பயன் கிடையாது, உங்கள் கட்சிக்கும் எந்த பயனும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் அதை ஒட்டி தான் நாங்கள் போகிறேன்னு சொல்ல போகிறீர்கள் என்றால் ஏதாவது ஒரு சிறப்பு காரணம் இருக்கணும். இந்த சிறப்பு காரணம் என்ன? இது வெற்றி கூட்டணி, அதனால் நாங்கள் பயணிக்கிறோம்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அப்போ உங்களால் வெற்றி இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்ற கேள்வி வரும்ல. கண்டிப்பாக. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இப்படியே மாற்றி யோசித்து விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ அதிமுகவுடன் பயணிக்குதுன்னு வைங்க, அதுவும் வெற்றி கூட்டணி தான். அப்போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட்டு? 2 பெனிஃபிட் வருது. ஒன்று என்ன, உங்களால் கூடுதல் பார்கைன்னு நீங்கள் அதிமுகவுடன் செய்ய முடியும். ரெண்டாவது என்னென்னா, உங்களுடைய இருப்பு மேலும் நிலைநாட்டப்படும். அடுத்த ஒரு தேர்தலில் கூட்டணி என்று வரும்பொழுது எல்லோரும் உங்களுடைய கூட்டணி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவார்கள். நீங்கள் அடிமை சாசனம் கொடுக்கறதுக்கும் வெற்றி கூட்டணியை நீங்கள் உருவாக்குவதற்கும் இதான் வித்தியாசம். இல்லை, அப்படி பார்த்தா பாஜகவை வளர்த்துவிட்ட மாதிரி காங்கிரஸையும் வளர்த்துவிட்ட மாதிரி ஆகிடாது. அது காங்கிரஸை வளர்த்து விடுறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, ஏடிஎம்கேடைய ஓட் பேங்க்ஸ் காங்கிரஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது காங்கிரஸ் வளரும்ல. சரி, காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸுன்றது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அது பாரிங் 2004
ஒரு மாற்றம் கண்டது. 2004க்கு முன்னாடியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றது நேச்சுரல் அலையன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு அதிமுக காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும், காங்கிரஸும் அதே மாதிரி தான். வேறஸ் நீங்கள் திமுகவுடன் காங்கிரஸ் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகுதிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே வருகிறது. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து அதிமுகவை காண்பித்து தான் இந்த 10 தொகுதி வாங்கினாங்க. இல்லைன்னா 6 தொகுதிகளை தான் கொடுத்துருக்கோம் திமுக. அதையும் இங்கே பதிவு பண்ணுறேன். அதிமுகவுடன் இவர்கள் போய்விட்டால் அதிமுகவில் 15 தொகுதிகளை இவர்கள் பெற்றுவிடலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தினால தான் இவங்க வந்து இங்கே 10 தொகுதிகள் கொடுத்தாங்க. அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டது யாருக்கு பெனிஃபிட் பண்ணுச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான் பெனிஃபிட் பண்ணுச்சு. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்றால் அங்கே கூட்டணிக்கு சென்று விடலாம் அப்படின்ற ஒரு சூழல் எழுந்து விட்டது. இப்போ சட்டமன்ற தேர்தலையும் அதுதான். நீங்கள் கடந்த முறை கொடுத்தா மாதிரி 25 கொடுத்தாங்களா காங்கிரஸுக்கு? ஆமாம். அது மாதிரி நீங்கள் தள்ளி விட்டுற முடியுமா? முடியாது. அப்படின்னும் பொழுது நீங்கள் கூடுதல் இடத்தை காங்கிரஸும் கேட்கும், விடுதலை சிறுத்தைகளும் கேட்கும். கூடுதல் இடம் அப்படின்னா மறுபடியும் 63 சீட் வரைக்கும் கேட்பாங்களா? வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு வந்து வழக்கு காரணம் காட்டி வாங்கினாங்க, இன்றைக்கி வந்து கூட்டணி விவகாரத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அவங்கள திராட்டில் விடுறீங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்களை திராட்டில் விடுவாங்க. இதுதானே பரஸ்பரம் நடக்கக்கூடிய. இதில் என்ன வெற்றி கூட்டணி? வெற்றி கூட்டணி என்ன? வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி என்பது என்ன? நம்ம உருவாக்குறது தானே. 2018 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் 13 தேர்தலில் தோல்வியை கண்ட கட்சி தானே திமுக. 2011லேருந்து ஆரம்பித்து 2018 வரைக்கும் 8 ஆண்டுகள் 13 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்த கட்சி தானே திமுக. இதில் டெபாசிட் போச்சு ஆர்கே நகரில். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு மாய தோற்றம், வெற்றி கூட்டணி தொடர்வது தான் விரும்புவார்கள் அப்படின்றதே ஒரு தவறான ஒரு பார்வை தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தன்னை நிலைநாட்டிக் கொள்ள தான் விரும்பும். தன்னை நிலைநாட்டிக் கொள்ள விரும்புகின்ற ஒரு அரசியல் கட்சி என்பது தன்னால் வெற்றி என்பதனை ஏற்படுத்த விரும்புமே தவிர்த்து வெற்றியில் நானும் ஒட்டிக்கொள்கிறேன் என்று செல்லாது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து கண்டிப்பாக இந்த அதிமுகன்ற ஆப்ஷனை வந்து ஒன்று பேரம் பேசுவாங்க திமுகட்ட, இல்லை அதிமுக பக்கம் வருவதற்கு முயற்சி மேற்கொள்வார்கள் அப்படின்றதா என்னுடைய அனுமானம். விஜய் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. அது வந்து ஒரு ப்ரூவன் ஃபேக்டர் இல்லையே ஹரீஷ். நீங்கள் விஜய் வந்து வரலாம், விஜய் அதிமுகவுடன் கூட கூட்டணிக்கு சிந்திக்கலாம், இல்லை நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு போய் நான் தனியாக போகிறேன்னு கூட சிந்திக்கலாம். ஆனால் அது வந்து விஜய்யுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆகலை. இப்போது எனக்கு தெரிஞ்சது சேலமில் ஏதோ ஒரு மாநாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆய்வு மேற்கொண்டதாகவும் கூட நான் பார்க்குறேன். அப்படி செய்தாலும் கூட நம்முடைய கேள்வி என்னென்னா, அது இன்னும் ப்ரூவன் ஃபேக்டரே இல்லையே. இதை வந்து அவர் வந்து ஒரு தேர்தலில் நின்று தேர்தலில் அவர் ப்ரூவ் பண்ணி அது 8% இருக்கலாம், 12% இருக்கலாம், 20% இருக்கலாம். பட் தேர்தலில் அவர் ப்ரூவ் பண்ணி வரும்பொழுது நீங்கள் வந்து அதை கணக்கில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அதை வந்து ஒரு ப்ரூவன் ஃபேக்டராக நம்ம பார்க்க முடியாது என்னும் பொழுது அது எந்த அளவுக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும்? பட் அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா? விஜய் ஆப்ஷன் ஓப்பனில் தானே இருக்கும். இல்லை, கண்டிப்பாக ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவிலும் செல்வதில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக தெரியுது. அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது அப்படின்னும் பொழுது தனியாக செல்லப் போகிறாரா, அதிமுகவுடன் பயணிக்கப் போகிறாரா, நாம் தமிழருடன் பயணிக்கப் போகிறாரா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் அவர் வரணுன்னா கூட அதிமுகவுடைய பர்செப்ஷனில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற நிர்பந்தம் இருக்குது. ஸோ அந்த நிர்பந்தத்தை நோக்கி தான் இப்போ பிரசாந்த் கிஷோரோட இருக்கட்டும், இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி வாரியாக நடத்தக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அதை நோக்கி தான் பயணிப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ இன்றைய இந்த கரண்ட் டாபிக் அப்படின்றதுல நம்ம 2-3 விஷயங்கள் தான் எடுத்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நாளை மேபி சான்ஸ் கிடச்சதுனாக்க மேலும் பல டாப்பிக்கில் பேசுவோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நன்றி.